சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு ஜனவரி 19th 2024ல என்ன மாதிரியான இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நாம பார்க்காம அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் நாம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ புதுமையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்களை இண்டிகேட் பண்றாங்க. சோ இந்த பக்கம் ஈஸ்ட்ராம் போர்ட்டல் அப்படின்றது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் இமேஜ் பாருங்க, ஒரு ஸ்டேட்டோட ஸ்கெட்ச் மட்டும் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்டேட் அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிகாஸ் அங்கதான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சரி வாங்க இன்னைக்கான முதல் தலைப்பு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நாம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, நாட்டில் டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு 125 அடி உயரமான சிலை தற்பொழுது எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆந்திர பிரதேசம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ கடந்த ஆண்டு 132வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தெலுங்கானால இதே மாதிரி 120க்கும் மேற்பட்ட அடிகள்ல உயரமான ஒரு சிலை திறந்து வைக்கப்பட்டது. ஸோ அதை நாம ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் சமீபத்திய காலங்களில் யாருடைய சிலை திறந்தாங்க? அதுவும் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் முன்னாள் பிரதமராக திகழ்ந்த VP சிங் அவர்களது சிலையை தமிழ்நாட்டுடைய முதல்வர் திறந்து வச்சாங்க. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். டெல்லியில இந்திய பிரதமர் அவர்கள் சமீபத்திய காலங்களில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அப்படின்றவங்களுடைய சிலையை திறந்து வச்சாங்க. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, தற்பொழுது ஆந்திர பிரதேசத்தில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு 125 அடி உயரமான சிலை அப்படின்றது திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். இது சார்ந்து மேலும் வேறு என்ன தகவல்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ சிலை நிர்மாணிக்கப்பட்டுள்ள இடம் அப்படின்னு பார்த்தா ஆந்திர பிரதேசத்துல விஜயவாடா அப்படின்ற இடத்துல ஸ்வராஜ் மைதானம் அங்கதான் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ திறந்து வைப்பவர் ஆந்திராவுடைய முதல்வர். ஓகேங்களா? சோ ஆந்திராவுடைய தற்போதைய முதல்வர் யாரு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 19 இன்னைக்கு தான் திறந்து வச்சிருக்காங்க. சோ இந்த சிலையோட உயரம் அப்படின்றது 125 அடி. ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய பீடத்தின் உயரம் 81 அடி. ரெண்டையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 206 feet வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சுவாக இது பார்க்கப்படும். ரெண்டையும் சேர்த்தா. ஓகேங்களா? சோ பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 18.81 ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க. நிதி செலவு 404.35 கோடி செலவுல இந்த சிலை அப்படின்றது கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. சோ அதுக்கப்புறம் பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு பார்த்தோம்னா எஃகு மற்றும் வெண்கலம் அப்படின்றது பயன்படுத்தியிருக்காங்க. சோ இந்த சிலையை தாங்கி நிற்கக்கூடிய பீடத்துடைய வடிவமைப்பு பௌத்த கலாச்சாரத்தை ஒத்து இருக்கக்கூடிய வகையில அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ புதிதாக அந்த சிலைக்கு பக்கத்துல என்ன கட்டியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையம் கட்டி அதுல 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் அமரும் வகையில இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அங்க அம்பேத்கருடைய வாழ்க்கை தொடர்புடைய விஷயங்களை மின்னணு காட்சிப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ ஆந்திர முதல்வர் அவர்கள் இந்த சிலையை திறந்து வைக்கும் பொழுது என்ன விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா, நாட்டிற்கு சமூக நீதிக்கான மிகப்பெரிய சிற்பமாக இது பார்க்கப்படுது அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய 125 அடி உயரமான டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். சரி, இப்போ இது சார்ந்த விஷயம் படிச்சனால இதை ரிலேட் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து ஏதாவது கண்டென்ட் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர்கள் சார்ந்தே நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இவங்க பிரபலமா எப்படி அழைக்கப்பட்டாங்க? பாபா சாஹிப் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்க சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி அப்படிலாம் சொல்லப்படுறாங்க. ஓகேங்களா? அரசியல்வாதி அப்படின்னு சொல்றாங்களே, இவங்க எதுவும் அரசியல் கட்சிகளை தொடங்கி வச்சாங்களா? அப்படி எதுவும் அரசியல் கட்சிகளை இவங்க தொடங்கி இருந்தாங்கன்னா அந்த அரசியல் கட்சியோட பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் 1915 MA பட்டத்தை முடிச்சிருக்காங்க. 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்துல PhD பட்டத்தை முடிச்சிருக்காங்க. இந்த PhD முடிப்பதற்கு முன்பாகவே லண்டன் பல்கலைக்கழகத்தில் DSc பட்டம் அப்படின்றத பெற்றிருப்பாங்க. சோ வரைவு குழுவின் தலைவராக இந்திய அரசியலமைப்புக்கு திகழ்ந்தவங்க. சோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பம்சம் படைச்சவங்க. முதல் சட்ட அமைச்சராக சுதந்திர இந்தியாவில் திகழ்ந்தவங்க. 1990 காலகட்டத்தில் இவங்களுக்கு பாரத் ரத்னா விருதும் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அம்பேத்கர் சார்ந்தே ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை
என்று போற்றப்படக்கூடியவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி, அதாவது என்னன்னா, இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண் அப்படின்னா எந்த விதியை நீங்க சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பதற்கு விதி 32 சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் விதியை தவிர இந்த 32 விதியை தவிர வேறு ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன். இவ்விதி தான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவும் இதயமாகவும் விளங்குகிறது. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 32 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்ற கேள்வியை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எப்படி முதல் கேள்வியை பார்த்தோம் அப்படின்னு பாருங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் சார்ந்து ஒரு சிலை அப்படின்றது ஆந்திராவில் திறந்து வைக்கப்பட்டது. ஸோ B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு என்னெல்லாம் சிறப்பெல்லாம் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அது போக இந்திய அரசியலமைப்பை கனெக்ட் பண்ணி B.R. அம்பேத்கரோடு ரிலேட் பண்ணி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்க நண்பர்கள் மறக்காம ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வீடியோ பத்தி என்ன சொல்ல தோடுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீட்பேக்காக தெரிவிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்விக்கு நாம போலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வதேச திருக்குறள் மாநாடு 2024 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை டெல்லியில் நடைபெற உள்ளது அப்படின்னு தெரியணும். ஸோ மாநாடு சார்ந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால இப்போ நாம மாநாடுகள் சார்ந்த விஷயங்களை ரிவைஸ் பண்ண போறோம். தமிழ்நாட்டில் வந்து 3வது துணைவேந்தர்கள் மாநாடு தஞ்சை சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் நடந்தது, நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். பஞ்சாப்ல 2வது துணைவேந்தர்களுக்கான மாநாடு அப்படின்றது நடைபெற்றது. ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். பெங்களூர்ல இளம் தலைவர்களுக்கான மாநாடு, பர்டிகுலரா இந்தியா மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு இடையிலான மாநாடு நடைபெற்றது. சோ அதை ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம், டெல்லியில கூடிய விரைவில் சர்வதேச திருக்குறள் மாநாடு அப்படின்றது நடைபெற இருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். இது சார்ந்த விவரங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ மாநாட்டை யாரு தொடங்கி வைக்க இருக்காங்க? இந்திய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்காங்க. இந்த மாநாட்டை யாரு நடத்த போறாங்க? தில்லி தமிழ்ச்சங்கம் மூலமாக நடத்த போறாங்க. சோ நடைபெற உள்ள காலம் பிப்ரவரி 2024 நடைபெற இருக்கு. முதல் வாரங்களில் நடைபெற இருக்கு. 2 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. சோ வெளியிடப்பட உள்ளவை திருக்குறள் மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்றது வெளியிட போறாங்க. திருக்குறள் மொழிபெயர்ப்பு சமீபத்திய காலங்களில் மத்திய அரசு மூலமாக வெளியிடப்பட்டது. எத்தனை மொழிகள் அப்படின்னா 13 இந்திய மொழிகள்ல வெளியிடப்பட்டிருக்கு. சான்ஸ்கிரிட், அரபு, உருது போன்ற மொழிகள்ல வெளியிடப்பட்டிருக்கு. சோ இதற்கு உறுதுணையாக இருந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ்க்கான ரிசர்ச் சென்டரோட இது, ஓகேங்களா, மத்திய அரசுடையது. சோ அந்த மையம் தான் வந்து இதற்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் 2வது காசி தமிழ் சங்கமும் தற்பொழுதுதான் நடைபெற்று முடிந்தது. சோ அந்த நிகழ்வுகள் கூட 10 இந்திய மொழிகள்லையும் 5 வெளிநாட்டு மொழிகள்லையும் திருக்குறள் அப்படின்றது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிளஸ் பிரெய்லி வடிவத்திலையும் என்ன பண்ணிருக்காங்க, திருக்குறளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? சோ மாநில அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் தமிழ் வந்து ஒரு பழமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர காலகட்டத்தில் இருந்தே சொல்லவே இல்லை. ஆஃப்டர் 2021-22 காலகட்டத்தில் தான் முதல் காசி தமிழ் சங்கமம் நடக்கும் பொழுது இந்திய பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, உலகின் மிக பழமையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ டெல்லியில திருக்குறள் மாநாடு அப்படின்றது பிப்ரவரி மாதம் நடைபெற இருக்கு அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது சார்ந்து நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் எதுவும் படிக்க முடியுமா அப்படின்னா படிக்கலாம். திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க, ஒரு நாட்டிற்கு என்ன அழகு, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு எது அடிப்படை அப்படின்னு சொல்றாங்கன்றதை நம்ம புக்ல இருந்து நம்ம பார்க்கலாம். சோ பொருளாதார கருத்துக்களை திருக்குறள்ல எங்க சொல்றாங்க, பொருட்பால்ல சொல்றாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ திருக்குறள் ஒரு அறநூல்கள். 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் திருவள்ளுவர். கிட்டத்தட்ட சங்க காலத்துடன் ஒத்திருந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ திருக்குறள்ல 2ஆம் பகுதியாக சொல்லப்படக்கூடிய பொருட்பால்ல செல்வம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒரு நாட்டுக்கு, ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு அடிப்படையான விஷயம் அப்படின்னா மழை தான். சோ இந்த மழையை அடிப்படையாக கொண்டுதான் வேளாண்மை அமைஞ்சிருக்கு. சோ மழைக்கு என்ன சிறப்பம்சம் அப்படின்னா அது கொடுத்து காக்கவும் செய்யும், அது அதிகமாக பெஞ்சு அழிக்கும் வல்லமையும் படைத்தது அப்படின்ற மாதிரி திருக்குறள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம ஸ்கூல் புக்ல சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ திருக்குறள் மாநாடு சார்ந்து படிச்சதுனால திருக்குறள் சார்ந்து பொருளாதார ரீதியாக திருக்குறளை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ மாநாடு சார்ந்தானே படிச்சோம், அதுவும் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு மாநாடு. சோ தமிழ்ல போற்றும் விதமாக மாநாடுகள் நடத்தப்படக்கூடிய மாநாடுகள்ல மிக முக்கியமான மாநாடு அப்படின்னா இந்த
உலகத் தமிழ் மாநாடு அப்படின்றது மிக முக்கியமான மாநாடுகளா சொல்லுவாங்க. இதுவரைக்கும் 11 உலகத் தமிழ் மாநாடு அப்படின்றது நடைபெற்றிருக்கு. 2023 கூட 11வது உலகத் தமிழ் மாநாடு மலேசியால கோலாலம்பூர்ல நடந்துச்சு. ஓகேங்களா? சோ இந்தியாவுல 3 தடவை நடந்திருக்கு. அண்ணாதுரை அவர்கள் வந்து சிஎம் ஆக இருக்கும் பொழுது நடைபெற்றிருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் ஆக இருக்கும் பொழுது நடைபெற்றிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் சிஎம் ஆக இருக்கும் பொழுது நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? 2வது மாநாடு, 5வது மாநாடு, 8வது மாநாடு, இந்த 3 தடவை வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சோ 2வது மாநாடு யார் வந்து சிஎம் ஆக இருக்கும் பொழுது நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை அண்ணாதுரை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வினா, இந்த மாநாடு எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? இது உங்களுக்கான கேள்வி. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 16வது நிதிக்குழுவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பதவிகளில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் அப்படின்றவங்க டிசம்பர் 31ல நியமிக்கப்பட்டாங்க. நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துடலாம். சோ இப்போ புதிதாக இந்த நிதிக்குழுவுல ஒரு பதவி அப்படின்றது கிரியேட் பண்ணிருக்காங்க. அது என்ன பதவின்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார ஆலோசகர் பதவி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய பதவிகள்லாம் ஏற்கனவே இருக்குன்னு தெரியணும். தலைவராக யாரை நியமிச்சாங்க 16வது நிதிக்குழுவுக்கு? நம்ம படிச்சோம், அரவிந்த் பனகாரியா அவர்கள் நியமிச்சாங்க. சோ செயலர் அப்படின்ற பதவி இருக்கு, முழு நேர உறுப்பினர்கள் அப்படின்ற பதவி இருக்கு. இப்போ உங்ககிட்ட என்ன கேள்வினா, நிதிக்குழுவுல முழு நேர உறுப்பினர்களா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நடைபெற்றவை. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் அப்படின்றது நடைபெற்றது. அதுல இந்த நிதிக்குழுவுல புதிதாக உருவாக்கப்பட்ட பதவிகளுக்கு ஒப்புதல் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பதவிகள்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டது? 2 இணை செயலர் பதவி உருவாக்கப்பட்டிருக்கு, ஒரு பொருளாதார ஆலோசகர் பதவி உருவாக்கப்பட்டிருக்கு. சோ புதிய பதவியோட நோக்கம் என்ன? ஆணையத்தின் பணிகளை நிறைவேற்றுவது. 16வது நிதிக்குழுவிற்கான நியமனத்தின் போது தலைவராக அரவிந்த் பனகாரியா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. செயலராக ரித்விக்ரஞ்சம் பாண்டே அப்படின்றவங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நிதி பங்கீடு தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கக்கூடிய காலம் இவங்க வந்து இப்போ 16வது நிதிக்குழு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து இந்த நிதி பகிர்வு தொடர்பான அறிக்கையை சப்மிட் பண்ண போறாங்க? 2025 அக்டோபர் 31ல சப்மிட் பண்ணுவாங்க. அவ்வளவு நாள் காலங்கள் இருக்கு. யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. 15வது நிதிக்குழு பரிந்துரைத்த சதவீதம் எவ்வளவு? 41% பரிந்துரைத்தாங்க. அதாவது மத்திய அரசுக்கு 100 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா 41 ரூபாய் மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 15வது நிதிக்குழு வந்து என்.கே. சிங் அவர்களது தலைமையில போடப்பட்டது. சோ அவங்க பரிந்துரைத்த பெர்சன்டேஜ். இப்போ 16வது நிதிக்குழுவோட தலைவர்லாம் போட்டிருக்காங்க. இனிமேல் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஷேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த 15வது நிதிக்குழுவுடைய காலகட்டம் 2021ல இருந்து 2025 அப்படின்னு தெரியணும். சோ கூடுதல் ஒப்புதல் இந்த மத்திய அமைச்சரவை தானே கூடினாங்க பிரதமர் தலைமையில. சோ இன்னொரு விஷயத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, மத்திய மருந்து கட்டுப்பாடு அமைப்பு இருக்குல்ல, சோ இவங்க வந்து நெதர்லாந்து, டொமினிக்கன் குடியரசு, ஈக்குவேடார் போன்ற நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருப்பாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்புதல் மூலமாக என்ன நாட்டிற்கு விளைவு ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மருந்து ஏற்றுமதி அதிகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாம நிதிக்குழு சார்ந்து படிச்சிருக்கோம். சோ நிதிக்குழு சார்ந்து ஸ்கூல் புக்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத நம்ம ரிவைஸ் பண்ணலாம். சோ நிதிக்குழுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடைப்பதற்கான சரத்து எது அப்படின்னா 280 அப்படின்னு தெரியும். 1951ஆம் ஆண்டு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே நிதி உறவை வரையறுப்பதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நிதிக்குழு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான சமநிலையை குறைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையிலான சமமின்மையை குறைப்பதற்கும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படக்கூடியதான் நிதிக்குழு அப்படின்னு சொல்றாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்படும் தற்காலிக அமைப்பாக இது பார்க்கப்படுது. 2013ல 14வது நிதிக்குழு அப்படின்றது அமைக்கப்பட்டது. சோ ஏப்ரல் 1 2015 2020 வரைக்கும் அது செயல்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 2017லயே 15வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது. 2020ல இருந்து 2025 வரைக்கும் அது செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகேங்களா? 14வது இந்திய நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ஒய்.வி. ரெட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னடா, முதலாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், பாரதிய விண்வெளி ஆய்வு நிலையத்தின் முதல் கட்ட சோதனைகள் எந்த வருடம் தொடங்க உள்ளது? இஸ்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை 2025ல இருந்து தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இதற்காக சமீபத்திய
காலங்களில் நம்ம படித்தோம். இந்தியாவில் சாலை போக்குவரத்து துறை வந்து ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 2030க்குள்ள 50% சாலை விபத்துக்களை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2024ல் இஸ்ரோ வந்து என்ன பண்ண போறாங்க, இந்த ககன்யான் திட்டத்துடைய இறுதி கட்டத்தில் முடிக்க போறோம். 2025ல் நாங்கள் ஏவ போறோம் அப்படின்னு விஷயங்களை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. 2027ல் சுக்ராயன் திட்டத்திற்கான அடிக்கல் முதல் கட்ட சோதனை அப்படின்றது நடத்த நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ 2025ல் பாரதிய விண்வெளி ஆய்வு நிலையத்துடைய முதல் கட்ட சோதனைகளை நாங்க முற்பட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அறிவிப்பு வெளியிட்டது இஸ்ரோவுடைய தலைவர் 10வது தலைவர். ஓகேங்களா? சோம்நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலந்து கொண்ட விழா அப்படின்னா சர்வதேச இந்திய அறிவியல் திருவிழா எங்க நடைபெறுது? ஹரியானா ஃபரிதாபாத். நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ பாரதிய விண்வெளி ஆய்வு நிலையம் தொடக்க காலம் மனிதர்கள் யாருமின்றி செயல்படுவதுதான் திட்டமிட்டிருக்கோம். ஸோ அது போக இஸ்ரோவுடைய லட்சிய இலக்கு 2035க்குள்ள இந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தை முழுமையாக அமைச்சு முடிப்போம். 2040ல் நிலவுக்கு இந்திய விண்வெளி வீரரை அனுப்புவோம். ஸோ இதெல்லாம் எங்களுடைய லட்சிய இலக்காக இருக்கு. இந்திய பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரோவுடைய புதிய முயற்சி அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் ராக்கெட்டை தற்பொழுது நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆய்வில் உள்ள திட்டம் வெள்ளி கிரகத்துக்கான ஆய்வு விண்கலன் அப்படின்றது ஆய்வில் இருக்கு அப்படின்னு விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ பாரதிய விண்வெளி ஆய்வு திட்டம்னா ஏற்கனவே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் சேர்ந்து உருவாக்குனது இருக்கு. ஆனால் அது 2024 இல்ல அட்மோஸ்ட் 2028ஓட அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் தேவை தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைனா வந்து டிகியாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா உருவாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவும் என்ன பண்றாங்க, அதை உருவாக்குவதற்கு முற்படுறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றேப்பா, அது பத்தி எந்த தகவலாவது தெரிஞ்சுக்க முடியுமா? நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. விண்வெளி வீரர்கள் தங்குவதற்கான ஒரு பெரிய விண்கலம் தாங்க பன்னாட்டு விண்வெளி மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தாழ்வான புவிவட்ட பாதையில 400 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அறிவியல் ஆய்வகமாக செயல்படுதுங்க. 1998ல தாங்க இது சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. 2011ல் இதோடைய முழுமையான கட்டமைப்புகள் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ மனிதர்கள் விண்ணில் அமைத்த ஒரு பெரிய பொருள்னா இதை சொல்லலாம். வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும்னு சொல்றாங்க. 2000ல இருந்து எப்பயுமே மனிதர்கள் அங்க இருந்துட்டு இருப்பாங்க. சாதாரண நாட்கள்ல கூட 6 பேர் அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2024 வரைக்கும் இந்த சர்வதேச விண்வெளி மையம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது சுற்றுப்பாதையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றதுனால தான் ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுக்கான இன்டிஜினியஸ் விண்வெளி ஆய்வு மையத்தை கிரியேட் பண்றதுக்கு முற்பட்டு இருக்காங்க. இந்தியாவும் கூட பாரத விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். 2035 முழுமையாக முடிக்க போறோம். 2025 முதல் கட்ட சோதனைக்கு உட்படுத்த போறோம் அப்படின்னு விஷயம் படிச்சிருந்தோம். சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு நாடுகளுமே இந்த விண்வெளி சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபடும் ஒரு பெயர் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம். மார்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு பெயரில் என்ன பண்ணியிருப்பாங்க, செவ்வாய் கிரகத்தை விண்கலத்தை அனுப்பியிருப்பாங்க. ஸோ அமெரிக்கா வந்து ஷை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. இந்தியா வந்து மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் டெரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் அனுப்புனாங்க. சீனா வந்து ஷெங்ஷே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. ஸோ இப்போ சந்திராயன் 3 அப்படின்னு சொல்லிட்டு நாம அனுப்பணும். லூனா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அனுப்புனாங்க. ஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புனா அப்படின்றது நீங்க சொல்லணும். இது உங்களுக்கான கேள்வி. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், பக்கே பகா ஹான்பில் திருவிழா எந்த மாநிலத்தில் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அருணாச்சல் பிரதேசம் அப்படின்னு தெரியணும். அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? மத்திய பிரதேசத்துல தான்சேன் திருவிழா அப்படின்றது சமீபத்திய காலங்களில் கொண்டாடப்பட்டு அதிக தபேலா வாசிப்பாளர்கள் இடம்பெற்றதுனால கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே அந்த ஃபெஸ்டிவல் வந்து பிடிச்சது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தற்பொழுது தான் பொங்கல் ஃபெஸ்டிவல் முடிவுற்றது. ஸோ கேரளத்தில் ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படின்றது கொண்டாடப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ அருணாச்சல் பிரதேசத்தில் பக்கே பாகா ஹான்பில் திருவிழா அப்படின்றது தற்பொழுது கொண்டாடப்பட்டிருக்கு. சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். மாநில விழாவாக இந்த திருவிழா வந்து எப்போ அங்கீகரிச்சாங்க அருணாச்சல் பிரதேசம்? 2019ல். யாரு அறிவித்தா? பேமா கண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிஎம் இருக்கும் பொழுது அறிவிச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தற்பொழுது 9வது பதிப்பு 2024 ஜனவரி 18ல தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த திருவிழாக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்கினத்தையும் பறவை இனங்களையும் பாதுகாப்பதற்காக இந்த விழா அப்படின்றது முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல இந்த திருவிழா 2015ல இருந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கொண்டாடக்கூடிய பழங்குடி இனம் அப்படின்னா நிசி மக்கள் குழு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
பழங்குடியினர்கள் கொண்டாடப்படக்கூடிய திருவிழா நம்ம ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அங்காமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாகாலாந்து மாநிலத்தில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர்கள். ஸோ 12 மில்லியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கைவினை மற்றும் கலை படைப்புகள்ல சிறந்து விளங்கக்கூடிய பழங்குடியினர்கள். சீக்ரேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் பூட்டியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திபெத்திய மரபுகள்ல இருந்து தோன்றுறவங்க. 16ஆம் நூற்றாண்டுல சிக்கிம் பகுதிக்கு வந்தவங்க. லாச்சன் பாஸ் லாங்சுங் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அறியப்படுறாங்க. ஸோ சிக்கிம் மொத்த மக்கள் தொகையில 14% பேர் பூட்டியா மக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூட்டியா பழங்குடியினர் மத்தியில கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்கள் லாசர் லாச்சுங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகேங்களா? ஸோ இதுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வன விலங்குகளை காப்பதற்காகவும் வன பொருட்களை காப்பதற்காகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழாவா தான் ஹார்ன்பில் திருவிழா அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த திருவிழா எந்த சட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கு? வன பாதுகாப்பு சட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கு. இந்தியாவில் எப்போ கிரியேட் பண்ணாங்க? 1980 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய அரசால் தற்போது வெளியிடப்பட்ட நினைவு தபால் தலையில் இடம்பெற்றுள்ள படங்களில் சரியானவற்றை தேர்வு செய்க. ராமர் கோவில், சூரியன், ஜராயு நதி, அதுக்கப்புறம் கோவில் சிற்பம், இந்த 4 விஷயங்களுமே இடம்பெற்றிருக்கு. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை அனைத்தும் சரி அப்படின்னு தெரியணும். சோ நம்மளுடைய தபால் தலையை மட்டும் வெளியிடாம உலக நாடுகள் எல்லோரும் வெளியிடப்பட்ட தபால் தலை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாகவே இந்திய பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அது சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ தபால் தலையை வெளியிட்டது இந்திய பிரதமர் டெல்லியில தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கூடுதலாக வெளியீடு 20க்கும் மேற்பட்ட நாடுகளால் வெளியிடப்பட்ட தபால் தலைகள் அடங்கிய 48 பக்கங்கள் கொண்ட தொகுப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தபால் தலை வெளியிட்டதற்கான காரணம் ஜனவரி 22 பாலராமர் சிலை பிரதிஷ்டை அப்படின்ற ஒரு விழா நடைபெற இருக்கு அயோத்தியில. ஓகேங்களா? ஸோ அதனால இது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பிரதமர் கூறியவை காவியங்கள் மற்றும் சிறந்த யோசனைகளின் வடிவமாக இந்த தபால் தலை பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ராமாயணம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உணர்த்துது அப்படின்னு பார்க்கும்போது அன்பின் வெற்றி, மனித நேயம், தியாகம், ஒற்றுமை மற்றும் துணிச்சலை இந்திய மக்களிடையே உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் முதலாக அஞ்சல் வில்லை அப்படின்றது 1852ஆம் ஆண்டு கராச்சியில் அன்டிவைடட் இந்தியாவாக இருக்கும் பொழுது கராச்சியில் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அஞ்சல்களை சேகரித்தல் மற்றும் விநியோகம் செய்வது அதோடைய முக்கியமான பணியாகவே பார்க்கப்படுது. 1975 தான் விரைவு அஞ்சல் சேவை அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. 72 அஞ்சல் குறியீட்டு எண் பின்கோட் நம்பர் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சல் சார்ந்த விஷயங்களை நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து பாருங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. விரைவு அஞ்சல் சேவை எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது? சோ அந்த ஸ்கூல் புக் கண்டென்ட் படிச்சிருந்தா இந்த ஆன்சர் போட்டுடலாம். 1975. ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? மத்திய அரசின் ஜன்ஜாதி அதுக்கப்புறம் ஆதிவாசி நியாயா மகா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு 2023 நவம்பர் காலகட்டத்தில் தான் இந்த திட்டமே இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. எந்த இடத்துலலாம் பழங்குடியினர்கள் ரொம்ப அழியும் தருவாயில் இருக்காங்களோ அந்த பழங்குடியினர்களை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டம் தான் ஜன்ஜாதி ஆதிவாசி நியாயா மகா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசின் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே தற்பொழுது எந்த பழங்குடி இனம் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி இனம் தான் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் நாகா மற்றும் குகி பழங்குடியினம் 2 பேரும் இருக்கக்கூடிய பகுதியில தான் UNLF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஓகேங்களா இருந்தாங்க. இந்த அமைப்பு தற்பொழுது மத்திய அரசோடு என்ன பண்ணியிருக்காங்க? பீஸ் அக்கார்டு அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது கையொப்பமிட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. குகி பழங்குடியினர்கள் மணிப்பூர் கலவரத்துடன் தொடர்புடையவங்க நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? நாகா பழங்குடியினர்கள் நாகாலாந்தில் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர்கள். பூமியா அப்படின்ற பழங்குடியினர்கள் வந்து ஒடிசால இருக்காங்க. இவங்க சார்ந்து நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா குயின் ஆஃப் மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்களின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பத்தி படிச்சோம் ஒடிசால. ஓகேங்களா? ஸோ சிறுதானிய வகைகளை நிறைய சேகரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க சேகரிச்ச ஒரு சிறுதானிய வகையை ஒடிசா கவர்மெண்ட் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சோமா? சோ குயின் ஆஃப் மில்லட்னா யார் அழைப்பாங்க அப்படின்றது நீங்க சொல்லணும். இது உங்களுக்கான கேள்வி. அப்போ கோலம் அப்படின்ற பழங்குடியினர்களை எந்த திட்டத்தின் விரிவாக்கத்தில் சேர்த்திருக்காங்க? ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய் மகா அபியான் அப்படின்ற திட்டத்தின் கீழே சேர்த்திருக்காங்க. சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். திட்ட விரிவாக்கம் செய்தது மத்திய அரசு. திட்ட செயல்பாடு என்ன? சுகாதாரம் மற்றும் கல்வியை மையமாக கொண்டு அடிப்படை வசதிகளை அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு கிரியேட் பண்ணி கொடுப்பது. சோ கோலம் பழங்குடியினர்கள் தற்போது
நிலை எப்படி இருக்கு, அழிந்து வரும் நிலையில் இருக்காங்க. ஸோ இவங்க மெஜாரிட்டியாக மத்திய பிரதேசத்துல பெரும்பகுதியில் இருக்காங்க. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸாக எங்க இருக்காங்க, ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரால இருக்காங்க. அப்போ இவங்களுடைய கலாச்சாரம் எந்த பழங்குடியினத்தோடு ஒத்து போகுது அப்படின்னா கோண்டு பழங்குடியினத்தோடு ஒத்து போகுது. ஸோ இவங்களுடைய தொழில் விவசாயம் மற்றும் வனப்பணியாளர்கள். மொழி வந்து கோலாமி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, திராவிட மொழிகள்ல ஒரு மொழியாக கோலாமி இருக்கு. ஸோ அந்த மொழிகளை பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சரி அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட். இந்திய பழங்குடியினர்கள் சார்ந்து படிச்சனால பழங்குடியினர் சார்ந்தே பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 84.4 மில்லியனுக்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் தொகை இந்தியாவில் இருக்காங்க. உலகிலேயே அதிக பழங்குடியினங்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை ஆதிவாசிகள் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வருமான நிலையில் இருக்கக்கூடியவங்க தான். வேட்டையாடுதல், விவசாயம், மீன் பிடித்தல் தான் இவங்களுடைய முக்கியமான தொழில்கள். ஸோ மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பழங்குடியினங்கள் அப்படின்னா கோண்டுகள், சாந்தலர்கள், காசி, அங்காமிகள், பீல்ஸ், பூட்டியா, கிரேட் அந்தமானுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ கலாச்சாரம், பாரம்பரியம், மொழி மற்றும் வாழ்க்கை முறையை இவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான விஷயங்களை வச்சிருப்பாங்க. ஸோ 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழுக்கள் இங்க காணப்படுது. நீக்ராய்டு, ஆஸ்ட்ராய்டு, மங்கலாய்டு இனங்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், பழங்குடியினர்கள் எந்தெந்த பகுதியை சார்ந்தவங்க, எந்தெந்த பழங்குடியினர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல் பழங்குடியினர்கள் மத்திய பிரதேசம், அது கரெக்டாக பொருத்தப்பட்டிருக்கு, சரியாக பொருந்தியுள்ளதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஜூட்டியா அப்படின்றவங்க அஸ்ஸாமோடு தொடர்புடையவங்க, இங்க நீல்கிரீஸ் கொடுத்திருக்காங்க, இது தப்பு. ஓகேங்களா, கோட்டாஸ் அப்படின்றவங்க தான் நீல்கிரீஸ் அப்படின்னு தெரியணும். ஸோ ஜாரவாஸ் அப்படின்றவங்க அந்தமான் தெரியணும். ஓகேங்களா, இதெல்லாம் தவறா பொருத்தப்பட்டிருக்கு, அதெல்லாம் சரியா பொருத்திக்கிட்டு. ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இ சாக்சி என்னும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மொபைல் செயலி எந்த திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்பி லேட்ஸ் திட்டத்தோடு தொடர்புடையது. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டத்துடன் தொடர்புடையது. அந்த திட்டம் என்னப்பா அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்றேன். இப்போதைக்கு இந்த திட்டத்தை பேரோட மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எதற்காக படிச்சோம், அதோடைய காப்பீட்டு தொகை இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கு, 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சோம். விவிபி திட்டம் துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா, ஸோ அதாவது எல்லையோரங்கள் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை டெவலப் பண்றதுக்காக இந்தியன் கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சக்தி திட்டம் கர்நாடகால மகளிர்களுக்கு இலவசமாக பேருந்து சேவை அப்படின்றது கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா, ஸோ எம்பி லேட்ஸ் திட்டத்தில் அதை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு மொபைல் செயலி அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. அதுதான் இ சாக்ஷி அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா, சரி இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அறிமுகப்படுத்தியது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எம்பி லேட்ஸுக்கு தமிழ் என்னப்பா, பாராளுமன்ற உறுப்பினரின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது, 1993 கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கும், ஒரு எம்பிக்கு ஒரு தொகுதிக்கு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. அந்த தொகுதியில் ஏதாவது ஏரியாவை டெவலப் பண்றதுக்குன்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 5 வருஷம் 5 ஏரியாவை டெவலப் பண்ண முடியும். ஸோ திட்டத்தை செயல்படுத்துவது மாவட்ட அதிகாரத்திற்கு தான் பொறுப்பு இருக்கு. ஸோ திட்டத்திற்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத எம்பிஸ் வந்து பாராளுமன்றத்தில் பேசி அந்த உரிமை தொகையை வாங்கிட்டு வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். ஓகேங்களா, ஸோ இ சாக்சி செயலி அப்படின்றது எம்பிக்கள் தங்கள் தொகுதியின் திட்டப்பணிகளை கண்காணிப்பதற்கு உதவும் வகையில் இந்த செயலி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நன்மைகள், நிகழ்நேர அணுகலுக்கு எம்பி எப்போ வேணாலும் அந்த திட்டம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள முடியும், திட்டங்களுடைய நிலையை தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு இந்த திட்டம் இ சாக்சி செயலி அப்படின்றது உதவிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இந்த எம்பி லேட் திட்டத்தை நல்லா பாருங்க. ஒரு எம்பிக்கு ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தற்பொழுது அவர் வந்து மக்களவையிலிருந்து செலக்ட் பண்ணப்பட்டாரா, மக்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஒரு தொகுதிக்கும் போட்டிருப்பாங்க. சோ அவங்க வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ண போறாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த தொகுதியில ஒரு ஏரியாக்கு 5 கோடி ரூபாய். ஓகேங்களா, சோ இப்போ லோக்சபா எம்பிஸ்னா பிரச்சனை இல்லை, அந்தந்த தொகுதி அப்படி அப்படின்னு தெரிஞ்சிடும். ராஜ்யசபா எம்பியா இருந்தா அவங்க எங்க செலவழிப்பாங்க, அவங்க இந்த எம்பி லாட்ஸ் திட்டத்துக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா? அது போக குடியரசுத் தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க சில எம்பிஸ் நியமனம் பண்ணியிருப்பாங்கல்ல, சோ அவங்க இந்த எம்பி லாட்ஸ் திட்டத்துக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா? அவங்க எங்க போய் செலவு பண்ண முடியும்? அவங்க என்ன வந்து ஒரு தொகுதியில இருந்து நின்று ஜெயிச்சா வந்தாங்க? சோ இந்த கேள்வி என்கிட்ட இருக்கு. உங்களுக்கான பதில் என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு புக் எம்பிக்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள், உரிமைகள், சிறப்புரிமைகள்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். சோ அவங்களுக்கு பேச்சுரிமை அப்படின்றது இருக்கு. சோ நாடாளுமன்றத்துக்குள்ள கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை இருக்கு. சோ அந்த கருத்து தெரிவிக்கும் பொழுது அதை நீதிமன்றத்தில் முறையிடக்கூடியதுக்கு எதிரான பாதுகாப்பும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதுக்கப்புறம் தவறான நோக்கங்களுடன் நாடாளுமன்றத்துக்குள்ள நடக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தாம இருக்கணும். ஓகேங்களா, சோ அந்த விஷயம். அதுக்கப்புறம் இவங்க கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது இவங்களை
கைது செய்யணும் அப்படின்னா 40 நாட்களுக்கு முன்பு கைது செய்யணும் அல்லது 40 நாட்களுக்கு பின்பு கைது செய்யணும். குற்றவியல் வழக்குகளுக்கு இது பொருந்தும். ஓகேயா, உரிமையியல் வழக்குகளுக்கு இது பொருந்தும் அப்படி சொல்றாங்க. சோ நாடாளுமன்ற வளாகத்தின்குள் ஒரு உறுப்பினர் சட்ட நடவடிக்கை அறிக்கை அளிப்பது அல்லது கைது ஆகியவற்றிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரியான எம்பிஸ்க்கு சிறப்புரிமைகள் இருக்கு. சோ அதை நம்ம அலைடா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து பாருங்க, ஒரு செயலி சார்ந்து பார்த்தோம். ஒரு செயலி சார்ந்து ரிவைஸ் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் உழவன் செயலி அப்படின்றது எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2018 அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. IMR இன்ஃபேன்ட் மார்டலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டே வருது, தற்பொழுது 8.2க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இன்ஃபேன்ட் மார்டலிட்டி ரேட் அப்படின்றது மட்டும் 1000க்கு பார்க்க மாட்டாங்க, 1,00,000க்கு பார்ப்பாங்க. அதே மாதிரி MMR என்ன பண்ணுவாங்க? 1000க்கு பார்க்க மாட்டாங்க, 1,00,000க்கு பார்ப்பாங்க. ஓகேங்களா, சோ தங்க இருப்பு பட்டியல் அப்படின்றது வெளியிடப்பட்டது. அதுல எந்த நாடு அதிகமாக கோல்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படின்னு தெரியணும். இந்தியா அதுல 9வது இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கா வச்சிருக்க தங்கத்துல நம்ம 10ல் 1 மடங்கு தான் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் சர்வதேச உலோக வடிவாக்க தொழில்நுட்ப கண்காட்சி அப்படின்றது பெங்களூர்ல நடைபெறுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் பாரத் ஆட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய காலங்களில் மத்திய அரசு இன்டிமேட் பண்ணாங்க, கோதுமை மாவுடைய விலையை கண்ட்ரோல் பண்ணும். பிகாஸ் வந்து நிறைய டயபெட்டிஸ் பர்சன்ஸ் வந்து கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மலிவான விலையை அஃபோர்ட்ல கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ இதற்காக FCI மூலமாக 1000 kgs வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாரத் ஆட்டாவுடைய விலை 1 கிலோ 27.5 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ இப்போ IMR உடைய ரேட் தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டே வரதுனால இந்த மக்கள் தொகை சார்ந்த ஒரு கேள்வி பார்க்கிறோம். மக்கள் தொகை விகிதத்தில் அதிகரிக்கிறது அப்படின்னு மால்தஸ் எப்படி சொல்லியிருக்காரு? மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கிறது, உணவு உற்பத்தி அப்படின்றது கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மால்தஸ் தியரி அது. ஓகேங்களா, கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு திட்டத்தில் முதலாக சேர்க்கப்பட்டுள்ள விளையாட்டு எது அப்படின்னு என்ன சொல்லணும்? ஸ்குவாஷ் விளையாட்டு தான் முதல் முறையாக சேர்க்கப்பட்டது. ஸோ சமீபத்திய காலங்களில் கிரிக்கெட் பத்தி நாம என்ன படிச்சோம்? ஸோ கிரிக்கெட்ல அர்ஜுனா விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க இந்த வருஷம்? முகமது சமி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. வில்வித்தையில ஆசியன் கேம்ஸ்ல ஒரே எடிஷன்ல 2 தங்க பதக்கத்தை வென்றது யாரு அப்படின்றத நீங்க சொல்லணும். ஜம்மு காஷ்மீருடன் தொடர்புடைய ஒரு வீராங்கனை, அவங்களுடைய பேரை நீங்க மறக்காம சொல்றீங்க. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் கால்பந்துல ஃபிஃபா விளையாட்டுல ஃபிஃபா விருதுக்கான சிறந்த 2023ல ஃபிஃபாவுக்கான சிறந்த வீரராக லயோனல் மெஸ்ஸி தேர்வு செய்யப்பட்டாங்க. சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு திட்டத்துல முதல் முறையாக சேர்க்கப்பட்ட விளையாட்டு ஸ்குவாஷ் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குயிக் ரிவிஷன் தான். டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களுக்கு 125 அடி உயரமான சிலை அப்படின்றது ஆந்திராவில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். சோ சர்வதேச திருக்குறள் மாநாடு டெல்லியில தொடங்க இருக்காங்க, இந்திய பிரதமர் தொடங்க போறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். 16வது நிதிக்குழுவில் புதிய பதவி பொருளாதார ஆலோசகர் பதவி அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. பாரதிய விண்வெளி ஆய்வு அப்படின்றதுக்கான முதல் கட்ட சோதனை 2025ல எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தலைவர் சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பக்கே பாகா ஹான்பில் திருவிழா அருணாச்சல் பிரதேசத்துடன் தொடர்புடையது. சோ அதுக்கப்புறம் நினைவு தபால் அப்படின்றது இந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை சார்ந்து நினைவு தபால் தலை அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சோம். ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய் மகா அபியான் அப்படின்ற திட்டத்தின் கீழே இப்போ கோலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடி நெத்தை வந்து சேர்த்திருக்காங்கன்னு படிச்சோம். மொபைல் செயலி ஷாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு MP லேட் திட்டத்துக்கு உதவிகரமாக இருக்கும் வகையில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். தங்க இருப்பு பட்டியலில் அமெரிக்கா முதலிடம் வகிக்கிறாங்க. ஸ்குவாஷ் விளையாட்டு கேலோ இந்திய விளையாட்டு போட்டியில முதல் முறையாக அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத இந்த தருணத்துல மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.